அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி அரிசி மாவு வச்சு ஹெல்த்தான ஒரு புட்டு செய்யலாமா? இதை ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபியாக கூட செஞ்சு சாப்பிட்லாம், இல்லாட்டி ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட நீங்கள் சாப்பிட்லாங்க. அவ்வளோ சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். நம்ம ஒரு 1/2 மணி நேரத்துலேயே இதை வந்து ரெடி பண்ணிடலாங்க. செம்ம சூப்பராக இருந்துச்சு. இப்போ வாங்க அதை எப்படி செய்யலாம் நம்ம வந்து இப்போ பார்க்கலாம். அதுக்கு வந்து இப்போ ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் நான் வந்து சேர்த்துக்கிறேன். எண்ணெயை சேர்த்து கலந்துக்கோங்க. இப்போ அதில் வந்து 1/2 கப்பு நான் வந்து துருவிய கேரட் சேர்த்துருக்கேங்க. அந்த நெய்யிலேயே நல்லா நம்ம வந்து இந்த கேரட்டை ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா அதில் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஓரளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதிலேயே வந்து ஒரு 3/4 கப்பு அளவுக்கு துருவி தேங்காய் வந்து சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் கேரட் அரை கப்பு அளவுக்கு போடுறீங்கன்னா ஒரு 3/4 கப்பு அளவுக்கு துருவிய தேங்காய் எடுத்துக்கோங்க. தேங்காய் கொஞ்சம் கூடுதலாக போட்டால் தாங்க டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பாருங்கள், அதையும் எல்லாம் அந்த கேரட்டோடு சேர்த்து நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதுவே ஒரு ஃபுல்லாக இருக்குங்க. ஒரு டம்ளர் பால் குடிச்சிட்டாலே போதும். இதை நம்ம சாப்பிட்டுட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, இது அப்படியே இருக்கட்டும். திரும்ப இப்போ அதே பேனில், வெறும் பேனில் இதில் வந்து எண்ணெய், நெய் எதுவுமே நான் வந்து ஆட் பண்ணலை. 1 கப்பு ஃபுல்லாக நான் வந்து இடியாப்ப மாவு எடுத்துருக்கேன். அரிசி மாவு தாங்க, வீட்டில் வச்சுருக்க இடியாப்ப மாவுலேயே நான் வந்து செய்கிறேன். உங்களுக்கு இது இல்லை அப்படின்ட்டு நீங்கள் கடையில் கூட அரிசி மாவு வாங்கிக்கலாம், இல்லாட்டி புட்டு மாவு கூட வாங்கிக்கலாம். அதே லோ ஃப்ளேமில் வச்சு லேசாக நம்ம சூடு ஏறுற வரைக்கும் வந்து வறுத்து எடுத்துடலாங்க. ரொம்ப நேரம் நீங்கள் வந்து வறுக்க தேவையில்லை. ஏன்னா இந்த மாதிரி நம்ம வறுத்துட்டு செய்யும்போது உங்களுக்கு வந்து நல்லா உதிரியாக நல்லாவே வரும். ஆற வச்சுட்டேன் பாருங்கள், நல்லா ஆற வச்சுட்டு பாருங்கள். கையால் ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து தூள் உப்பு சேர்த்துக்கலாம். இதில் உப்பு வந்து நீங்கள் எப்பயுமே புட்டு செய்யும் போதெல்லாம் அதிகமாக சேர்க்காதீங்க. கம்மியாக இருந்தாலே உங்களுக்கு வந்து ஸ்வீட் அதை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கோசரம் தாங்க அந்த உப்பு நம்ம வந்து போடுறது. பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து ஒரு புட்டு மாவு பதத்துக்கு நம்ம வந்து மாவை மிக்ஸ் பண்ணிக்கணும். எந்த ஒரு கெட்டிகளும் இருக்கக்கூடாது. ரொம்ப நீங்கள் தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா கெட்டி முட்டியுமா ஆகிடும், அப்படியே குழன்னு ஆகிடும் நமக்கு வந்து அரிசி மாவு. பாருங்கள், இந்த அளவுக்கு நான் வந்து கன்சிஸ்டன்சியோடு நான் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். கையால் எடுத்தால் நம்ம வந்து பிடிக்கிற மாதிரி வரணும். அதுதாங்க நம்ம வந்து சரியான தண்ணி போட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கோன்னு அர்த்தம். அவ்வளோதான். இப்போ இந்த மாவில் இப்போ வந்து நம்ம வறுத்து வச்சுருந்த இந்த தேங்காவையும் கேரட்டையும் எடுத்து அதோடு சேர்த்துடலாம். நல்ல செம்ம சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குங்க. ஒரு ஈவினிங் டைமில் கூட நீங்கள் இதை வந்து செஞ்சு சாப்பிட்லாங்க. இப்போ ஒரு இட்லி பாத்திரத்தில் நான் வந்து தண்ணி வச்சுருக்கேன். மேலே வந்து இட்லி தட்டு வச்சு மேலே காட்டன் கிளாத் வந்து போட்டு ரெடி பண்ணி வச்சு இந்த மாவை எடுத்து வச்சு ஒரு 10 நிமிஷம் நம்ம வந்து வேக விட்டு எடுத்துருங்களேன். ஒரு 10 நிமிஷம் இல்லாட்டி ஒரு 1/4 மணி நேரம் ஆகும். ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வந்து வேக வச்சு எடுத்துகிட்டு பாருங்கள், நல்லா வெந்திருக்கும். நம்ம கையால் எடுத்து பார்த்தாலே தெரியும். பாருங்கள், மிக்ஸ் பண்ணும்போதே உங்களுக்கு வந்து தெரியுது பார்த்தீங்களா? நம்ம டெய்லிக்கும் இட்லி தோசையெல்லாம் சாப்பிட்றத தவிர்த்துட்டு ஒரு நாளைக்கு உப்புமா, ஒரு நாளைக்கு இந்த மாதிரி புட்டு ரெசிபி இந்த மாதிரிலாம் ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செஞ்சு சாப்பிட்டோன்னா நல்லா நமக்கு வந்து ஹெல்த்தாகவும் இருக்கும். அப்படியே எடுத்து எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட வேண்டியதாங்க. பாருங்கள், நல்லா ஆவி பறக்க ஒரு ஹெல்த்தான ஒரு அரிசி மாவு வச்சு நம்ம வந்து இன்றைக்கி புட்டு செஞ்சுருக்கோம். ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தானே இதை வந்து ரெடி பண்ணியிருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டால் இதில் இப்போயே கூட ஒரு நாட்டு சர்க்கரையோ இல்லாட்டி பிடிச்ச வெல்லமோ நீங்கள் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நீங்கள் அப்படியே கூட சர்வ் பண்ணலாம். நான் வந்து ஒரு 2 பவுலில் கொஞ்சமாக கேரட் போட்டுவிட்டு நாட்டு சர்க்கரை மேலே கொஞ்சமாக அப்படியே எடுத்து தூவி விட்டுட்டு ரெடி பண்ணி வச்சுருந்து புட்டு எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு அப்படியே ப்ரெஸ் பண்ணிட போகிறேங்க. அப்படி எடுத்து தான் நான் வந்து ஒரு ஸ்பூன் போட்டு சர்வ் பண்ண போகிறேன். அப்படியே ஒரு பிளேட்டில் எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது உங்களுக்கு அந்த அடியில் இருக்கிறது எல்லாமே சூப்பராக நமக்கு வந்து சேர்ந்து சாப்பிடும்போது சான்ஸே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அல்டிமேட்டான டேஸ்ட்டில் இருக்குங்க. கண்டிப்பாக இந்த ஒரு ஹெல்த்தான ரெசிபியை நீங்கள் வீட்டில் அரிசி மாவு வந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, பை.